நண்பா கண்ணா. கண்ணா, உனது தோழர்கள் நாங்கள் இங்கிருக்கிறோம். கண்ணா, ராதா, இருவரும் நலம்தானே? தோழா தாமா, எங்களுக்கு ஒன்றும் இல்லை. நாங்கள் இருவரும் நலமாக தான் இருக்கிறோம், இல்லையா ராதா? ஆனால் நீங்கள் இருவரும் ஏன் கவலையோடு காணப்படுகிறீர்கள்? கவலையா? கண்ணாடி பார்க்கவில்லையா? மரணத்தில் இருந்து இப்பொழுதுதான் தப்பித்தோம். இதெல்லாம் அசுரனின் வேலைதான். ஆம் கண்ணா, நான் அசுரனை பார்க்கவில்லை. ஆனால் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. அந்த அசுரனிடம் இருந்து நீதான் எங்களை காப்பாற்றியிருக்க வேண்டும் கண்ணா. ஒருவேளை நான் என் தோழர்களுக்கு உண்மையை சொல்லிவிட்டால் அவர்கள் அனைவரும் பயந்து போய் விடுவார்கள். அதன் பின்பு எல்லோரும் என்னுடன் விளையாட வரவே மாட்டார்கள். ஒருவேளை அவர்கள் கோகுலத்திற்கு சென்று அனைவரிடம் சொல்லிவிட்டால் கிராமவாசிகள் அனைவரும் மிகவும் பயந்து போய் விடுவார்கள். தாமா, நீதான் கண்ணால் பார்க்கவே இல்லையே எந்த அசுரனையும். அப்படி இருக்கும் பொழுது எப்படி சொல்கிறாய் இங்கே அசுரன் வந்தான் என்று? அதுதான் காற்றில் பாறைகள் பறந்ததே, அதெல்லாம் நம் மீது விழ வந்ததல்லவா? ஆம் கண்ணா, பாறைகள் நம் தலை மீது இருந்ததே. தாமா, பாறைகள் அல்ல, இலைகள் தான் காற்றில் பறந்து கொண்டிருந்தன. காற்றில் பாறைகள் பறந்ததே, நாங்கள் அனைவரும் பார்த்தோமே. தோழர்களே, நீங்கள் பார்த்தது அது உண்மை அல்ல. உங்கள் பயமும் பிரம்மையும் தான். பிரம்மையா? பிரம்மையா? ஆம், அம்மா சொல்லுவாள், நமக்கு பயம் ஏற்படும் பொழுது நாம் இப்படிதான் கற்பனை செய்து கொள்வோமாம். நாம் ஏதோ ஆபத்தில் இருப்பது போல, யாரோ நம்மை தாக்க வருவது போல நமக்கு கெட்ட கெட்ட கனவுகள் தோன்றுமாம். அந்த பிரமையினால் அவை யாருமே நமக்கு நிஜம் போல் தோன்றுமாம். அதனால் நீங்கள் எல்லோரும் பயத்திற்கும் பிரமைக்கும் நடுவில் சிக்கிக் கொண்டீர்கள். சரி சரி, இனி தாமதிக்க வேண்டாம். அம்மா நமக்காக காத்திருப்பாள். வாருங்கள் போகலாம். கோபிகையே, நீ என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? இப்பொழுதுதான் உன்னுடைய வெகுமதி கிடைத்து விட்டதே. இப்பொழுது வீட்டிற்கு போகலாம். இந்த கண்ணன் உண்மையான நடந்த நிகழ்வை பயம் பிரம்மை என்று பேசி ஏன் ஏமாற்ற பார்க்கிறான்? நான் யார்? ராதா. நான் உனது அனைத்து உண்மைகளையும் அறிந்தே தீருவேன். ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்தரின் கருணை கடலே, நந்தகுமாரரே, சுந்தரரே, உன்னை சரணடைந்தால் பயம் நீங்கும். ஆனந்தமானவரே, ராதாகிருஷ்ணரே, நாராயண நாராயண. பிரபு, இன்று பரமாவதாரம் ஸ்ரீகிருஷ்ணரையும் தேவி ராதையையும் ஒரு சேர கண்டு எனது மனம் அன்பாலும் பக்தியாலும் நிறைந்துவிட்டது. பார்த்தீர்களா பிரபு, அழகான அற்புதமான இந்த திருமுகங்களை யார் பார்த்தாலும் பார்த்து கொண்டே இருந்து விடுவார்கள் பிரபு. எனக்கு இப்போது தோன்றுகிறது, அந்த பிரபு ராமரும் அன்னை சீதையும் பூமியில் மீண்டும் ஜென்மம் எடுத்திருப்பது போல. பிரபு, தாம் தரிசனம் தந்து என்னை மன்னித்து விட்டீர்கள். ஆனால் அன்னை சீதை எப்போது என்னை மன்னிப்பார்கள்? எப்போது இந்த எளியவனுக்கு முக்தி கிடைக்கும்? முக்தி தானே? முட்டாள் ஸ்ரீதரனே, உனக்கு முக்தி வேண்டும் என்றால் கடவுள் கம்சனிடம் சரணடைய வேண்டும். அவரிடம் பணிந்து கேள். நான் கூறியதால் உனக்கு உயிர் பிச்சை கொடுத்தவர், அவர் உனக்கு முக்தி அளிப்பார். உடலும் புத்தியும் இல்லாத உட்கஜனே, உனக்கு முக்தியின் அர்த்தமும் தெரியாது, பிரபு நாமத்தின் அருமையும் தெரியாது. ஆதி புருஷனே, நாராயணனின் நாமத்தை உச்சரித்த மாத்திரத்தில் பாவங்கள் அனைத்தும் தொலைந்து போகும். எனது பிரபு நாராயணனின் இந்த நாமத்தை உச்சரி. அப்பொழுதுதான் நீ உன்னுடைய பிறவி பயனை அடைய முடியும்.
நாராயணா, நாராயணா. முக்தி நான் தருகிறேன் ஸ்ரீதரா. அந்த நாராயணனின் பக்தனுக்கு. நாராயண நாராயண. பிரபு, இந்த உடலற்ற காற்றை போல் உருவாகி இருக்கிற உட்கஜன் யார் பிரபு? அதுவும் அல்லாமல் யுக யுகங்களாக தம்மை எதிரியாக பாவித்து ஏன் தேடிக்கொண்டிருக்கிறான்? இவனுக்கும் தங்களுக்கும் என்ன சம்பந்தம் பிரபு? தேவரிஷி, இந்த உட்கஜன் சாதாரண மனிதன் அல்ல. என்னுடைய மச்ச அவதாரத்திற்கு பின்னர் இப்புவியில் நிலை மீண்டும் சீராக துவங்கியது. அப்போது இரண்யாட்சன் என்ற மிகவும் பலம் வாய்ந்த ஓர் அசுரன் தோன்றினான். அவனை வெற்றி கொள்வது என்பது இப்புவியில் உள்ள யாருக்கும் இயலாத காரியமானது. இரண்யாட்சன், நான் இரண்யாட்சன். தேவர்கள், மனிதர்கள், அந்த விஷ்ணு பக்தர்களுக்கு எதிரானவன் இரண்யாட்சன். இந்த பிரபஞ்சத்தில் யாரும் இல்லை என்னை எதிர்க்கும் வல்லமை படைத்தவன். அகங்காரத்தின் உச்சத்தில் மதிமயங்கிய அவன் இப்புவி முழுவதையும் தனது அதிகாரத்தின் கீழ் கொண்டு வர எண்ணினான். ஏ வீரம் நிறைந்த வசுந்தரா, ஏ பூமியே, இப்பொழுது நீ பராபலசாலி இரண்யாட்சனின் அதிகாரத்துக்கு கட்டுப்பட வேண்டும். இப்பொழுது நீ என்னை மனம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரபஞ்சத்திலேயே என்னை விட வீரன் பலசாலியோ யாரும் இல்லை. துஷ்டனே, இரண்யாட்சனே, பூமாதேவியாகிய நான் பிரபஞ்சத்தையே காக்கும் நாராயணனின் பக்தை. அவரே எனது சுவாமி ஆவார். அவரே என்னை காப்பவர். அவருடைய அதிகாரத்திற்கு மட்டுமே கட்டுப்பட்டவள் நான், வேறு யாருக்கும் அல்ல. வசுந்தரா, என்ன ஒரு துணிச்சல்! இரண்யாட்சன் எதை விரும்புகிறானோ அதை அடைந்தே தீருவான். இப்பொழுதே பார்த்து விடலாம் எந்த விதத்தில் உன்னது அந்த நாராயணன் என்னிடமிருந்து உன்னை காக்கிறான் என்று. தேவரிஷி, அதர்மியான இரண்யாட்சன் பூமியை எடுத்துக்கொண்டு பாதாளத்திற்கே சென்று விட்டான். அப்போது பூமியை காப்பதற்காக எனக்கு வராக அவதாரம் எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. வசுந்தரா, எங்கு போனான் உனது நாராயணன்? ஏன் இன்னும் வரவில்லை உன்னை காப்பதற்காக? இப்பொழுதே உன்னை அழித்து விடுகிறேன் நாராயணா. வசுந்தரா நிரந்தரமாக எனக்கு சொந்தமாகி விடுவாள். தேவரிஷி, இந்த உட்கஜன் இரண்யாட்சனுடைய மைந்தனாவான். நான் வராக அவதாரம் தரித்து பூமியை காப்பதற்காக இரண்யாட்சனை அழித்த பிறகு அத்தருணத்திலிருந்து இவன் என்னை எதிரியாக பாவிக்கிறான். ஆனால் பிரபு, தேவர்கள், மனிதர்கள், அசுரர்கள் அனைவரும் சரீரத்தோடு தான் பிறக்கிறார்கள். ஆனால் இந்த உட்கஜன் சரீரம் இல்லாமல் இருப்பது எப்படி பிரபு? தேவரிஷி, அவன் தந்தையை கொன்று என்னை பழிவாங்குவதற்காக இந்த உட்கஜன் முனிவர்களுக்கு துன்பம் விளைவிக்க துவங்கினான். அவர்களை கொல்ல ஆரம்பித்தான். இதே உத்தேசத்தோடு ஓர் நாள் அவன் முனிவர் லோமஷின் இருப்பிடம் சென்றான்.
காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். சதிகார விஷ்ணுவே, நீ எங்கிருக்கிறாய்? அவன் எனது தந்தை இரணியாட்சனை சூழ்ச்சியால் கொன்றுவிட்டான். அவன் எனக்கு கிடைக்காத வரையில் அவனது பக்தர் அனைவரையும் கொன்று குவிப்பேன். நில் உத்கஜா. முனிவரே லோமேஷ், உன்னால் என்னை தடுக்க முடியாது. நாராயணனை கூப்பிடு. அந்த சூழ்ச்சிக்காரன் வர வேண்டும். இல்லை என்றால் இந்த பூமியில் ஒரு முனிவரும் இருக்க மாட்டார்கள். முட்டாளே, புத்தி இல்லாத உட்கஜனே, நான் உனக்கு இறுதி வாய்ப்பு வழங்குகிறேன். நீ உடனே இங்கிருந்து கிளம்பிவிடு. இல்லை என்றால் என்ன செய்வீர்கள்? சொல்லுங்கள். நீ என்னை தடுப்பாயா? 1000 யானை பலம் கொண்டவன் நான். இந்த உட்கஜனை சாதாரண எறும்பை போல் உள்ள முனிவன், நீ என்னை தடுப்பாயா? நானும் பார்க்கிறேன் எப்படி தடுப்பாய் என்று. அதர்மம் செய்யும் உட்கஜனே, உனக்கு உன்னுடைய உடல் வலிமையின் மீது அவ்வளவு அகங்காரமா? என்றால் சரி, நான் உன்னை இக்கணமே சபிக்கிறேன். நன்றாக கேள் மூர்க்கனே, நீ இக்கணமே உடல் இல்லாமல் கடவது. தேவரிஷி அப்போது உடலோடு சேர்ந்து அவனுடைய அகங்காரமும் அழிந்து விட்டது. அப்போது அவன் முனிவர் லோமஷிடம் மன்னிப்பு கோரினான். முனிவர்கள் இயல்பிலேயே இரக்க குணம் கொண்டவர்கள். ஆதலால் முனிவர் லோமஷும் அவனை மன்னித்து விட்டு கூறியது: அகங்காரம் வசப்பட்ட உட்கஜனே, யாரை உனது எதிரியாக நினைத்திருக்கிறாயோ அந்த கருணை கடலான ஸ்ரீஹரி பகவான் விஷ்ணு துவாபர யுகத்தில் பரமாவதாரம் ஸ்ரீ கிருஷ்ணரின் ரூபத்தில் அவதரிப்பார். எந்த விதத்தில் நீ இந்த தர்மகுண்டத்தை உனது கால் கட்டை விரலால் உதைத்தாயோ அந்த சமயத்தில் உனது இந்த கட்டை விரலில் காயம் ஏற்படும் காரணத்தினாலேயே உனக்கு முக்தி ஏற்பட இருக்கிறது. அப்போதிருந்து இந்த உட்கஜன் அந்த உடலில்லாத உருவத்தோடு இந்த துவாபர யுகம் வரையில் தனது முக்திக்காக அலைந்து திரிகிறான். ஆனால் கால ஓட்டத்தில் அவன் அதை மறந்தும் விட்டான். நாராயண நாராயண, மிக்க மகிழ்ச்சி பிரபு, எனக்கு புரிந்து விட்டது. தொள்ளாயிரத்தி 97, 998, 999. இதோ இதுதான் 1000. கண்ணா, லட்டு இதோ வாங்கிக் கொள்ளுங்கள் லட்டு. பாலகனே, என்னை கொல்லும் ரகசியம் இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாது. ஆனால் உன்னை கொல்லப் போவது நான் தான். எனது கையால் மரணம் நிச்சயம் நந்தகுமாரனே. பலராமன் அண்ணா, நான் உங்களுக்கு லட்டு ஊட்டி விட்டு கலைத்து விட்டேன். நீங்கள் இந்த கட்டையை சுற்றி களைப்படுகிறீர்கள். பலராமன் அண்ணா, தமது இந்த கட்டையால் பயன் ஏதாவது இருக்கிறதா? அல்லது இது இப்படியே காற்றில் சுழன்று கொண்டு இருக்குமா? கண்ணா, உடற்பயிற்சி செய்வது நான். ஆனால் சக்தியோ இந்த பயிற்சி கட்டைக்கு தான் கூடுகிறது. இப்பொழுது இது மிகவும் சக்தி வாய்ந்ததாகிவிட்டது. இதன் ஒரே பிரயோகத்தில் இதை வைத்து எந்த அசுரனையும் அழித்து விட முடியும். அப்படி என்றால் பலராமன் அண்ணா, இந்த பயிற்சி கட்டைக்கு கூடிய சீக்கிரமே வேலை இருக்கிறது. மாமா கம்சனின் அசுரர்கள், பலராமன் அண்ணா பயிற்சி கட்டை. நான் கம்சனுக்கு புரிய வைக்க முடியாததை இப்பொழுது இந்த பயிற்சி கட்டை புரிய வைக்கும். பலராமனின் பயிற்சி கட்டை, கம்சனின் அசுரர்கள். இனி மிகவும் ஆனந்தமாக இருக்க போகிறது. கண்ணா, யோசிக்காதே. லட்டு ஊட்டி விடு லட்டு. லட்டுவின் எண்ணிக்கையை பொறுத்தே எனது பயிற்சியின் எண்ணிக்கையும். பலராமன் அண்ணா, எனக்கு தான் உடல் பயிற்சி செய்யும் போல் இருக்கிறது. எனது சின்னஞ்சிறு கைகளால் அடிக்கடி உங்களுக்கு லட்டு ஊட்டுவது. கண்ணா, அதனால் தான் நானும் சொல்கிறேன், நீ வெண்ணெய் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு லட்டு சாப்பிடு. அப்பொழுது நீயும் பலசாலியாக மாறிவிடுவாய். அப்படியே உன் அண்ணனை போலவே. பலராமன் அண்ணா பலசாலி ஆவதற்கு இந்த லட்டு சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. உடல் பயிற்சி செய்யும் அவசியமும் இல்லை. ஏனென்றால் அம்மா சொல்லுவாள், பலமே
உடலில் அல்ல, மனதில் இருக்க வேண்டும் என்று. கண்ணா, அப்படி என்றால் நீ என்ன சொல்ல வருகிறாய்? உன் மனதில் மிகவும் சக்தி இருக்கிறது, மிகவும் சக்தி இருக்கிறது. அதை வைத்து நீ இந்த பயிற்சி கட்டையை தூக்கி விடுவாய். பயிற்சி கட்டையா? பலராமன் அண்ணா, மனோபலத்தில் முன்பு இந்த பயிற்சி கட்டையெல்லாம் அவசியமே இல்லை. இதை நான் ஒரு புல்லை தூக்கி போடுவது போல் போட்டு விடுவேன், அதுவும் ஒரு கையால். ஆனால் இது எனக்கு தேவையே இல்லையே. என்னுடன் தான் என் பலசாலி அண்ணன் பலராமன் இருக்கிறாரே. அம்மா சொல்லுவாள், பெரியவர்கள் கூட இருக்கும் பொழுது சிறியவர்களுக்கு பலம் புரிய வேண்டிய அவசியமே இல்லை என்று. அது சரிதானே பலராமன் அண்ணா? பலராமன் அண்ணா, யோசிக்காமல் இந்த லட்டுவை சாப்பிடுங்கள். எனது பலசாலி பலராமன் அண்ணன். மகாராஜா, எதிர்காலத்தில் நமது மைந்தன் கம்சனுடன் மிகப்பெரிய போர் புரிய வேண்டி வரும். அதற்காக அவன் தயார்படுத்திக் கொள்வானா என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கு தெரியாது அவன் தயார்படுத்திக் கொள்கிறானா இல்லையா என்று. ஆனால் ஒன்றை மட்டும் நான் நன்கு அறிவேன். அவன் ஒருமுறை முடிவு செய்து விட்டான் என்றால் அவன் எதையும் சாதித்து விடுவான். ஏனென்றால் அவன் தேவகியின் மைந்தன். இவ்வுலகில் தேவகியின் எண்ணத்தின் சக்தியை யாராலும் தோற்கடிக்க இயலாது. அதுவும் நமது மைந்தன் இருக்கிறானே, அவன் உனது இந்த மன வலிமையின் மறு உருவம் தேவகி. மகாராஜா, அக்ரூரா, வணங்குகிறேன் மகாராஜா. வணங்குகிறேன் மகாராணி. மகாராஜா, நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று ஒரு சுப செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். கம்சனுடைய நகரத்தில் சுப செய்தியா? ஆம் மகாராஜா, நடந்ததை நினைத்து பார்த்தால் கடவுள் கம்சனுக்கு நற்புத்தி கொடுத்து விட்டார் போல் இருக்கிறது. அவனது மனதை மாற்றிவிட்டார் போல் இருக்கிறது. அக்ரூரரே, தெளிவாக சொல்லுங்கள், என்னவாயிற்று? மகாராணி, கம்சன் தேவி பிராப்தியை விடுதலை செய்து விட்டான். விடுதலை செய்து விட்டானா? ஆம் மகாராணி. அதாவது தேவி பிராப்தி இங்கே ஒரு வகையில் சிறைப்பட்டுத்தான் இருந்தார். ஆனால் இப்போது அவர் தன்னுடைய வாழ்வை தனது விருப்பப்படி வாழலாம். மகாராஜா, கம்சன் தேவி பிராப்தியை அனைத்து வகையிலும் விடுவித்து விட்டான். திருமண பந்தத்திலிருந்தும் விடுவித்து விட்டான். மன உறவிலிருந்து விடுவித்து விட்டானா? மகாராஜா, தேவி பிராப்தி தான் நமக்கு ரகசிய பாதையின் வழியை காண்பித்தார். அவர் நமக்கு மிகவும் உதவி இருக்கிறார். அதனால் எனக்கு இது மகிழ்ச்சிதான். அவருக்கு கம்சனின் நரகத்திலிருந்து முக்தி கிடைத்து விட்டது. அக்ரூரரே, கம்சனுடன் இத்தனை வருடம் நீங்கள் கூடவே இருந்தும் அவனை பற்றி புரிந்து கொள்ளவில்லையே. எனக்கு புரியவில்லை மகாராணி. இது மகிழ்ச்சி தரும் விஷயம் அல்ல, கவலை அளிக்கக்கூடிய விஷயம். பிராப்தியின் உயிர் ஆபத்தில் இருக்கிறது அக்ரூரரே. கண்ணா, எப்போதும் போல நீ நன்றாக தான் பேசுகிறாய். ஆனால் நான் இன்று ஒரு முடிவுக்கு வந்து விட்டேன். உனது பெரிய பெரிய பேச்சுகளுக்கு சிறிய பரீட்சையாவது வைக்க வேண்டும் கண்ணா. இன்று நீ இந்த கட்டையை சுழற்றி காட்டியே ஆக வேண்டும் கண்ணா. கொஞ்சம் நானும் தான் பார்க்கிறேனே உனது மனதின் வலிமையை. ஆனால் பலராமன் அண்ணா, நான் என் மனதின் வலிமையை எப்படி காட்டுவது? ஆனால் எனது கையிலோ உங்களை பலசாலியாக்கும் இந்த லட்டு இருக்கிறதே. கண்ணா, தீர்ந்ததா பிரச்சனை? இல்லை என்றால் அண்ணா, இன்னும் என்ன தாமதம் கண்ணா? காட்டு உன் மனதின் வலிமையை கண்ணா. இதை எடுப்பார்ப்போம். புல்லை எடுப்பது போல் எடுப்பேன் என்றாயே. கண்ணா, எனக்கு உன்னை பற்றி நன்றாக தெரியும். ஆனால் இங்கிருந்து தப்பி போவதற்கு யோசிக்க கூட செய்யாதே. இல்லை என்றால் நான் ராஜாவிடம் சொல்லிவிடுவேன், உன்னால் இந்த பயிற்சி கட்டையை கூட தூக்க முடியாதென்று. நன்றாக யோசி.
வழக்கமாக பீர்த்தி கொள்ளும் 1,00,000 பசுக்களில் இருந்து அனைவரிடமும் என்னை ஏளனப்படுத்த ஆரம்பித்து விடுவாள். இவன் யார்? கண்ணன். இவனால் பயிற்சி கட்டையை கூட தூக்க முடியவில்லை என்பாள். இப்பொழுது நான் இந்த கட்டையை எடுத்தே ஆக வேண்டும், அதுவும் எனக்காக அல்ல.